அனைவருக்கும் வணக்கம். நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி எஸ்எஸ்சிலேருந்து பேஸ் 13க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்ட் வந்திருக்கு, இந்த போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கிடைச்சது, எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற முழுமையான விவரங்கள் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க, குறிப்பாக எஸ்எஸ்சிக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்புலேருந்து டிகிரி வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 365 விதமான போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து முழுமையாக பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன் ஒரு முறை படித்து பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நேற்று நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க இல்லையா, நேற்று முதல்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2/6/2025 போட்டிருக்காங்க. கடைசி தேதி 23/6/2025, ஜூன் மாதம் 23ஆம் தேதிக்கு நமக்கு டைம் கொடுக்குறாங்க. ஸோ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக 24/6/2025 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த தேர்வானது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இருக்கும். ஸோ இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 24ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 4 வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் சொல்லி ஒரு டென்டேட்டிவ் டேட்டும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனெக்ஸில் தான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் டேட் பார்த்துக்கோங்க. ஸோ 1/8/2025 அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து கட் ஆஃப் டேட். இந்த தேதியின் அடிப்படையில் குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும், அதிகபட்சம் எவ்வளோ இருக்கணுன்ற ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 10ஆம் வகுப்புக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க, +2க்கும் கொடுத்துருக்காங்க, டிகிரிக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா. பல்வேறு விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறதுனால குறைந்தபட்சம் 18 வயசு இருக்குது. சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 21 வயசுமே கொடுத்துருப்பாங்க. 20, 21 இந்த டிகிரி எலிஜிபிள் போஸ்ட்டுக்கெலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30, 38, 28 இங்கே பாருங்கள் 42 வயசு வரைக்குமே இருக்குது. இது வந்து அந்தந்த போஸ்ட் வயசு வந்து மாறும் என்பதனால ஸோ நீங்கள் அந்த அனெக்ஸை சொல்லியிருக்காங்களே, கீழே நான் காட்டுறேன், அதை ஒரு கீழே நோட்டிஃபிகேஷனோட கடைசியில் கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான். என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றது நம்ம கேள்வி வரும் இல்லையா, அதுவும் அந்த போஸ்ட் வைஸ் மாறும். ரைட்டா? சரி, இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏதாவது இருக்கா சார்னா இருக்குது. SC/STக்கு பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. OBCக்கு வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து இந்த ஏஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி ரிலாக்ஸேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இது வந்து ரிலாக்ஸேஷன். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நிறைய விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பொறுமையாக வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி PDF வந்து படித்து பாருங்கள். SSC வெப்சைட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுற லிங்க் முதற்கொண்டு அதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தேர்வு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஸோ இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் கேட்பாங்க. கம்ப்யூட்டர் டெஸ்ட்ன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இது வந்து மெட்ரிகுலேஷன் லெவலு, ஹையர் செகண்டரி லெவலு, டிகிரி லெவலு அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 விதமான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. 3 விதமான எக்ஸாமாக தான் இருக்கும். ரைட்டா? நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேர்வுகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக வந்து நமக்கு சிலபஸ் பேட்டர்ன் என்னென்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் பேசிக் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 25 போட்டிருக்காங்க. ஸோ மார்க் வந்து 50 போட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இது 60 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நெகட்டிவ் மார்க் இருக்கான 0.50 வந்து ஈச் ராங் வந்து ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது. இப்போ இந்த தேர்வு என்பது வந்து எந்த மீடியத்தில் இருக்கும் கொஸ்டின் அப்படின்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ஒன்லைன் போட்டிருக்காங்க. ஸோ தமிழ் மீடியத்தில் இருக்காது. இது MTSC, SSGDயில் நம்ம அப்ளை பண்ணுறோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கூட கொஸ்டின் வரும். தமிழ் நம்ம அப்ளை பண்ணும்போதே தமிழ் மீடியத்தை நம்ம சூஸ் பண்ணால் தமிழில் கொஸ்டின் வரும். ஸோ ஆனால் இந்த தேர்வு என்பது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ டைப்பிஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்லாம் இருக்கும். அது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் 10th லெவல், ஹையர் செகண்டரி லெவல், டிகிரி லெவல்னு அது எல்லாத்துக்குமே அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும். அதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டாபிக் என்னவோ அதுதான். ஆனால் வந்து கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து அந்தந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், மெட்ரிகுலேஷன் லெவல் என்ன, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் இருக்குது. இவங்களுக்கு எடுத்து பார்த்தாலும் அதே ஜென்ரல் இன்டெலிஜென்ட், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தான் இருக்கும். ஆனால் வந்து சில டாபிக் வந்து வேறுபடும். அது மட்டும் இல்லாமல் கொஸ்டினோட டஃப்னஸ், அந்த கஷ்டமான லெவல் வந்து அந்தந்த கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு வந்து வைப்பாங்க. ரைட்டா? ஸோ 3 விதமான கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி வந்து சிலபஸ் அது பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற விவரங்கள், ஸோ எக்ஸாமுக்கு எப்படி இது பண்ணுறது எல்லாமே வந்து 1 by 1 வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து குவாலிஃபிகேஷன் மார்க்
ஸோ கட் ஆஃப் மார்க்னு சொல்லுவோம் இல்லையா, மினிமம் அது குறைந்தபட்சம் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி, அது அன்ரிசர்வ்டுக்கு வந்து 30யும் ஓபிசி இடபிள்யூஸ்க்கு வந்து 25%, அதர் கேட்டகரி வந்து 20% அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எந்த ரேஷியோவில் வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் தெளிவாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஹவு டு அப்ளைக்கான விவரங்களும் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரைட்டா. சரி, மால் ப்ராக்டிஸ் பண்ணால் அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த அன்னெசரியில் வந்து கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அது என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் தான் வந்து போஸ்ட் ஏஜ் லிமிட்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்லோட் பண்ணும்போது இந்த போர்ட்டெல்லாம் எப்படி நம்ம அப்லோட் பண்ணணுன்ற விவரங்கள் கூட இந்த இதில் தெளிவாக கொடுத்துருந்தாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எப்படி அப்லோட் பண்ணுறது அந்த இதையே வந்து வெப்சைட்டே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றது, என்ன மாதிரி எத்தனை ஸ்டெப் இருக்குன்றதெல்லாம் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறது, எந்த மாதிரி இருக்கக்கூடாது, எது வந்து சரியான ஃபார்மேட், இங்கே பாருங்கள் அலோடு ஃபார்மேட் என்ன, நாட் அலோடு ஃபார்மேட் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபோட்டோவை அப்லோட் பண்ணோம். பாருங்கள் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அன்னெசரி 3 ரைட்டா. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன போஸ்ட் இருக்குது பாருங்கள். போஸ்ட் கோடு வந்து போஸ்ட் கேட்டகரி நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போஸ்ட் பாருங்கள், கேண்டீன் அட்டண்டர் இருக்குது, இது மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் இருக்குது, அசிஸ்டன்ட் டெக்னீஷியனு, நிறைய விதமான போஸ்ட் இருக்கும். இதுக்கு எல்லாத்தையுமே அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த போஸ்ட் இருக்குது அதுக்கான ஏஜ் லிமிட் பாருங்கள். முதல் போஸ்ட் பாருங்கள், குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 21, சம்பளம் வந்து லெவல் 1 கிடைக்கும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th லெவலு. எவ்வளோ வேகன்சி இருக்குது 13. இதில் வந்து எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 3, யூஆருக்கு 6, இடபிள்யூசிக்கு 1 சொல்லி தெளிவாக இந்த ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. இதை தான் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன போஸ்ட்டு, என்ன டிபார்ட்மெண்ட்றதை அன்னெக்ஸ் 3ல் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து வில்லிங் இருக்குது, எதுக்கெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்க, உங்களுடைய கல்வி தகுதி என்னன்றதை நீங்கள் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள் ஹையர் செகண்டரி லெவலுக்குமே கொடுத்துருக்காங்க, மெட்ரிகுலேஷன் லெவல் கொடுத்துருங்க, கிராஜுவேஷன் அண்ட் அபோவ்னு போட்டிருக்காங்க. ஸோ 3 விதமான கேட்டகரிக்குமே இங்கே வந்து ஜாப் வந்து இருக்குது ரைட்டா. ரிசர்ச் அசிஸ்டன்ட் இருக்குது, எம்டிஎஸ் இருக்குது, கிளர்க் இருக்குது, குக்கு இருக்குது, டைப்பிஸ்ட் இருக்குது, நிறைய விதமான போஸ்ட் இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைட்டா. லைப்ரரி கூட லைப்ரரின்னு கூட கொடுத்துருக்காங்க. பாருங்கள் சப் எடிட்டர் இருக்குது, பாருங்கள் கிளர்க் போஸ்ட்டு பாருங்கள், கிளர்க் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா. அது ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க அந்த இதில். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதை நம்ம ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது 1, 2 இல்லை, இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 365 போஸ்ட்டுக்கு இது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். பாருங்கள் எம்டிஎஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், எம்டிஎஸ் நான் டெக்னிக்கல் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 365 விதமான போஸ்ட்டு வந்து போஸ்ட்டு ரைட்டாக வேக்கன்சி கிடையாது, 365 விதமான போஸ்ட்டுக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க ரைட்டா. இதில் குக்கு கூட இருக்குது, ஸ்டோர் கீப்பர் இருக்குது, நிறைய விதமான போஸ்ட் இருக்குது ரைட்டா. டெக்னீஷியன் சொன்ன டெக்னீஷியன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து அதாவது அந்தந்த கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். 10th இருக்கும், 12th இருக்கும், கிராஜுவேஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒட்டுமொத்தமாக நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டேன், 2423 வரங்க போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ 2423 போட்டிருக்காங்க, 2423 ஒட்டுமொத்த வேகன்சிக்கு வந்து எஸ்எஸ்சிலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் சரி, அதிகபட்சம் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிவிட்டு உங்கள் கல்வி தகுதிக்கும் ஏஜுக்கும் ஏற்ற போஸ்ட் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எஸ்எஸ்சியில் வந்து அப்ளை பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாம் என்பது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேற்கொண்டு இந்த ஜாப் சம்பந்தமான சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.